இந்திய குடும்பங்களில் அதிகம் இடம்பெறும் கார்கள் எவை? எஸ்யூவியா, ஹேட்ச்பேக்கா, செடானா, எம்பிவியா அல்லது ஆஃப் ரோட் கார்களா? இக்காலத்தில் எந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு பைக் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கார்களின் எண்ணிக்கையும் பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் இந்திய சாலைகளில் பெருகிவிட்டது. கார் என்பது லக்ஸுரி என்பது போய் இப்பொழுது கார் என்பது அத்தியாவசியமாகிவிட்டது. முன்னெல்லாம் கார் வாங்க வேண்டும் என்றால் நான் டொயோட்டா கரோலா வாங்க போகிறேன், ஹோண்டா சிட்டி கார் வாங்க போகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது கார் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எந்த டைப் கார் வாங்க வேண்டும் என்பதை புரிந்து செல்கிறார்கள். அது மட்டுமில்லை, அந்த கார் எத்தனை சிலிண்டர் கொண்டது, அது எத்தனை லிட்டர் என்ஜின், ஏர்பேக் இருக்கா, சன்ரூஃப் இருக்கா, அதன் மைலேஜ் என்ன, எத்தனை ஸ்டார் ரேட்டிங்ஸ் என்பதையெல்லாம் கஸ்டமர்ஸ் விரல் நுனியில் வைத்து செல்கிறார்கள். அதே போன்று தொலைதூரம் பயணம், சிட்டி மற்றும் கிராமங்களுக்கு ஏற்றாற்போல் கார்களை கஸ்டமர்ஸ் பிரித்து பார்த்து வாங்கும் அளவிற்கு காரை பத்தின கஸ்டமர்ஸ் அறிவு வளர்ந்துவிட்டது. தங்களின் விருப்பம் மற்றும் தேவைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்களும் இந்திய சந்தையில் வலம் வருகிறது. அதோடு முன்னெல்லாம் காரை வாங்கி வேண்டுமென்றால் கஸ்டமைஸ் செய்து கொள்வார்கள். ஆனால் இப்போதெல்லாம் கஸ்டமர்ஸ் விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்கனவே கஸ்டமைஸ் செய்தாற்போல் ஏகப்பட்ட கார் வெரைட்டிஸ், டிசைன்ஸ், கலர்ஸ் மற்றும் டால் பாய் செக்மெண்ட்ஸ் கார்கள் சந்தையில் வலம் வருகிறது. அதேபோல் இளம் தலைமுறையினர் ஆஃப் ரோட் கார்களான தார் போன்ற கார்களை பெரிதும் விரும்புவதாலும் அதற்கு ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருப்பதாலும் மஹிந்திரா கம்பெனி தாரை ஆஃப் ரோட் எஸ்யூவியாக டிசைன் செய்து மஹிந்திரா பெரிய ஒரு சந்தையை பிடித்திருக்கிறது. இதில் என்ன வேடிக்கை என்றால், என்னதான் கஸ்டமர்ஸ் ஃபுல் டேட்டாவோடு சென்றாலும் ஒரே காரில் பல்வேறு வேரியன்ட்ஸ்களையும் மற்றும் பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக், சிஎன்ஜி மற்றும் ஹைபிரிட் என ஒரே வகையான காரில் பல வெரைட்டிகளை அள்ளித்தந்து கஸ்டமர்ஸை திணறடிக்கிறது கார் கம்பெனிகள். அதேபோல் கஸ்டமர்ஸ் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் மைலேஜ் வேண்டுமா மாருதி சுசுகி போன்ற கம்பெனிகளும், ஃபீச்சர்ஸ் வேண்டுமா ஹைண்டை போன்ற கம்பெனிகளும் மற்றும் சேஃப்டி கார் வேண்டுமா டாடா போன்ற கம்பெனிகளும் தேவைக்கு ஏற்றாற்போல் உள்ளது. முன்பெல்லாம் டாக்டர் போன்ற பதவியில் இருப்பவர்கள் செடான் வகை கார்களை விரும்புவது வழக்கம். ஆனால் இப்போதெல்லாம் எஸ்யூவி மற்றும் ஹேட்ச்பேக் கார்கள் இந்திய குடும்பங்களை ஆக்கிரமித்துள்ளது. அதுவும் எஸ்யூவி கார்களில் எஸ்யூவி கிராஸ் ஓவர் கார்கள், மைக்ரோ எஸ்யூவி கார்கள், காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள், சப் 4 மீட்டர் எஸ்யூவி என்று பல வகையான எஸ்யூவி கார்கள் இந்திய மக்களால் பெரிதும் விரும்பி வாங்கப்படுகிறது. கார் கம்பெனிகளும் போட்டி போட்டுக்கொண்டு எஸ்யூவி கார்களை உற்பத்தி செய்து தள்ளுகிறது. 2026 கணக்குப்படி எஸ்யூவி கார்களான கிரேட்டா, நெக்சன், ஸ்கார்பியோ, பிரீசா போன்ற எஸ்யூவி கார்களை கார் கம்பெனிகள் இந்தியன் மார்க்கெட்டில் விற்று தள்ளி இருக்கிறது. இந்திய மிடில் கிளாஸ் மக்களின் செல்ல பிள்ளையான மாருதி சுசுகி கம்பெனி 2025 வருட கணக்குப்படி 17,60,766 கார்களை விற்றிருக்கிறது. இது ஹைண்டே, டாடா, மஹிந்திரா போன்ற கம்பெனிகளை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக விற்று இந்திய சாலைகளை ஆட்சி செய்கிறது. மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து வருவதாலும், கோவிடுக்கு பிறகு மக்கள் தனிப்பட்ட பாதுகாப்பான பயணங்களை விரும்புவதாலும், ஈஸி இஎம்ஐ லோன் வசதி கிடைப்பதாலும், செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் அதிகரித்து வருவதாலும் கார்கள் வைத்திருப்பது ஒரு பிரிவிலேஜ் என்பது மாறி பைக்கை போன்று அது மக்களின் அடிப்படை தேவையாக மாறி வருகிறது.